இல்ல அதான் அந்த டைம்ல விஜய் அவர்கள் பேரு வச்சா தான் வைப்பேன். என் பையனுக்கு பேரே வைக்க மாட்டேன் அப்டின்லாம் சொன்னீங்க. அண்ட் இப்போ அவரு முதல்வரே முதல்வர் விஜய் அவர்கள் அப்டின்னு தான் எங்கங்க சொல்லணும். கிட்டக்க போனாங்க என்ன இப்பதான் அப்ப கிட்டக்க போனாவே எல்லாம் பக்கத்துல விட மாட்றாங்க. அந்த கரூர் விஷயம் நடந்துச்சுல்ல, அது கிட்டக்க போனாவே விட்றதில்ல. யாரும் எதுவும் பண்றது. அதனால எனக்கும் சரி வேணாம்டா அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நானும் எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் அவருக்கு ஆதரவு குடுத்தீங்க, எவ்வளவு பேசிட்டீங்க அப்டின்றது. ம். எப்படி இருந்தது அவருக்கு பதவி ஏற்கிற அன்னைக்கு, ஜோசப் விஜய் எனும் நான் அப்டின்னு அவர் சொல்லும்பொழுது எப்படி இருந்தது? செம்ம ஹாப்பியா இருந்துச்சுங்க. ஓப்பனா சொல்றேன். நான்லாம் எப்படி சொல்றது? நான் இன்ன வரைக்கும் யாருக்கும் ஓட்டே போட்டது கிடையாது. ஓகே. ஓப்பனாவே சொல்றேன். அ, அ, அ. இன்ன வரைக்கும் என்கிட்ட ஓட்டு ஐடியே கிடையாது. விஜய் வந்து நிக்கிறாருன்னு சொன்னோனே கூட ஓட்டு டக்குனு அப்ளை பண்ணிட்டு நானும் 2 பேரும் போட்டு ஓட்டு ஓட்டு போட்டு போட்டாச்சு. எங்க அப்பா விஜய்க்கு தான் முதற்கொண்டு ஃபர்ஸ்ட்டு எங்க ஓட்டே நாங்க அப்பாவுக்கு என்ன போட்டிருக்கோம். சொல்றாரு, ஓட்டு போடுற இடத்துல போயிட்டு உள்ள கேட்கிறாராமா, "இந்த விசில் எங்க இருக்குது? இந்த விசிலு, ம், அந்த விசிலு காட்டுங்கன்னு" சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்கலாம் சிரிக்கிறாங்களாமா. அந்த விசிலுக்கு தான் குத்திட்டு வந்தேன். இந்த ம், டிஎம்கேக்குலாம் ம். இனிமே போட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு எங்க அப்பா அது அங்க ஃபன் பண்ணிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா. ஓகே. அப்படி வந்துட்டு அப்புறமேலு அதான் வந்துட்டு தளபதி ஆயிட்டாச்சு. தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஓகே. இது உங்களுக்கு எப்படிம்மா இருந்துச்சு? அந்த ஒரு தருணம். அவரு அந்த ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பதவி அதுவும் ஏற்கும் ரொம்ப பொழுது. ஹாப்பி தான். ம். சொல்ல முடியாத ஒரு என்ன அந்த ஒயின் சந்தோஷம். ஷாப் தான் வந்து 717 கடை தான் வந்து சாத்தியிருக்காரு. மொத்தமா முடிச்சு விட்டா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கு. இருக்கும். அடுத்தடுத்த திட்டங்கள் அதுவும் ஆ. இருக்கு. ஆனா எடுத்ததும் 717 கடைகள். குறிப்பா கோவில்கள், ம். பள்ளிகள் இந்த மாரி இருக்கக்கூடிய இடங்கள்ல மூடியிருக்காங்க. சோ அதான் அந்த பதவி ஏற்கிற அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எங்க பார்த்தீங்க? எப்படி இருந்தது? டிவில தான் பார்த்தோம். ஆனா இருந்தாலும் வீட்லயே கொஞ்சம் ஒரு நாமக்கல்ல செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, மாரி. பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப 2 ஒயின் ஷாப் 3 ஒயின் ஷாப்பும் காலி பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ஒரு காவேரி ஒயின் ஷாப்பும் ஒண்ணு இருக்குது. அதையும் சீல் அடிச்சு விட்டா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ, அ, அ. அது காவேரி ஒயின் ஷாப் ஒண்ணு இருக்கு. அப்புறம் அஞ்சுல மரக்கடை பார் ராமலிங்க காலேஜ்ன்னு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு மரக்கடை பார்ன்னு ஒண்ணு இருக்கு. அங்கேயும் அந்த ஒயின் ஷாப் காலி பண்ணி விட்டா போதும். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, திருச்சி ரோட்ல அந்த பாலம் ஏறுறது தெரியுங்களா? பாலம் ஏற பக்கத்திலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. எல்லா ஒயின் ஷாப்பும் எனக்கு தெரியும். இல்லன்னு சொல்லல. எதுக்கட்ட இவன் ரொம்ப குடிகார நாட்டுக்கு அப்படின்னு பேசிற போறாய்ங்க. அந்த எல்லா ஒயின் ஷாப்பும் முடிச்சு கட்டிட்டுனா போதும். பாவம் நெறைய குழந்தைங்க நெறைய பேர் கெட்டு போறாய்ங்க. அவ்வளவுதான். ம். மிக விரைவில் அது நடக்கும். அதான் சொன்ன ம். மாரி அடுத்தடுத்த திட்டங்கள் தான். சோ ம். அதான் இப்ப எப்படிம்மா இருக்கு? சேஃபா இருக்கா? ஏன்னா சிஎம் ஆயிட்டாங்க. விசில் ஜெயிச்சுட்டாங்க. விசில் இவ்ளோ ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருந்ததா? கான் ஜெயிப்பாங்க அப்படின்றது தெரியும். ஜெயிப்பாங்கன்னு இருந்தது. ஆனா இவ்ளோ ஜெயிப்பாங்கன்றது கான்ஃபிடென்ட்டாலாம் இல்ல. அண்ணே எம்ஜிஆர் கூட கூட்டணி வச்சாருண்ணே. அ. இவர்ல கூட்டணியே வைக்கல. இதெல்லாம் ரெக்கார்டு இதெல்லாம். இதெல்லாம் ரெக்கார்டு. யாரும் அவரு இதெல்லாம் தனியா நின்னு இதெல்லாம் இந்த எப்படி அளவுக்கு சொல்றது? பெருமையா என் பையன் வந்திருக்கிறது ரொம்ப என் பையன் மட்டும் சந்தோஷம். தலைமுறைக்கு தலைமுறை வந்து இதெல்லாம் பேசப்படுவதெல்லாம் வந்து ரெக்கார்டு யாரும் வராதது ஒண்ணு. ம், இதெல்லாம் ம். வந்து டிஎம்கே வந்து முன்னாடி இருந்து பேசுறாப்ல. யாரு எங்க தளபதி முன்னாடி வந்து பேசுறாப்ல. என்ன பேசுறாப்ல? ஆ நீங்கலாம் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்தா தான் ஃபேமஸ் போடுறீங்க. இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்கன்னு சொல்லியிருந்தாப்ல. எங்க தளபதி உட்காந்து இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல. நீ பேசுற வரைக்கும் பேசுறா. ஆட விட்டு அடிப்பாப்ல எங்க தளபதி. ம்.